அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபிரிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு பிஃபோராகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேலஞ்ச் என்னென்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ செகண்ட் ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். கம்மிங் தீபாவளிக்குள்ள 3000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ஒரு வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த செகண்ட் சேலஞ்சில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த மீட்டிங் செப்டம்பர் 3ஆம் தேதியும் செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த செப்டம்பர் 3ஆம் தேதியோட அவுட்கமில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் டேக்ஸ் ரேட் தான் இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 5%, 18% மட்டும் தான் இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ரிமூவிங் ஃபார் 12%, 28% ரிமூவ் பண்ண போகிறத என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதில் ஓகேங்களா. ஸோ இதனால் இந்த 2 நாள் மீட்டிங்கில் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், செப்டம்பர் 3ஆம் தேதியும் செப்டம்பர் 4ஆம் தேதியும். ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 56வது மீட்டிங் நடக்குது. அதுவும் யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா. ஸோ இவங்களோட தலைமையில் பார்த்தீங்கன்னா 56வது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய நிதி அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே கலந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நியூ சேஞ்சஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இந்த சேஞ்சஸ் எப்போ எஃபெக்டிவ் ஆகும்போது இன்னும் ஒரு சில வாரங்கள் எஃபெக்டிவ் ஆகும். இன்னும் என்னென்னா டேட் இவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இவங்க டேட் கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே வந்துடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்மிங் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப், ஓகேங்களா. ஸோ யூஎஸோட பிரைம் மினிஸ்டர் அவர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியா மீது பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் என்னென்னா டாரிஃப் இது பண்ணியிருந்தாரு. ஸோ இதனால் அவருக்கு நிறைய நெருக்கடிகள், அங்கே நிறைய ப்ராப்ளம் என்னென்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் என்னென்னா யூஎஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்போது, டொனால்ட் ட்ரம்ப் அந்த 50% அந்த லாஸ்ட்டாக என்னென்னா அந்த 25% ஏற்றினார் இல்லைங்களா. ஸோ அந்த 25% என்னென்னா திருப்பியும் ரிட்டர்ன் எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்னென்னா இந்த நியூஸ் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 2% எனக்கு இன்றைக்கி இன்ட்ராடேயில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வார்பக் பின்கர்ஸ் அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பை சம் ஸ்டேக் இன் லைஃப் ஸ்டைல் பிராண்டட் கேண்டரே அப்படின்றதுனால இந்த இடத்துல அவங்க சில ஸ்டேக் என்ன பண்ண போகிறாங்க, பை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது ஸோ 5% அண்ட் 18% இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துருந்தீங்களா. ஸோ அதனால் இந்த 3% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல் அண்ட் ஃபுட்வியர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருந்தது. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இது நடந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இதோடைய இந்த ஃபுட்வியர்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மூலிமா நல்ல சேல்ஸ் ஆகும், நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நடக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிந்தது. ஸோ ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ் பார்த்தீங்கன்னா 3%, கேம்பஸ் ஆக்டிவியர் பார்த்தீங்கன்னா 1.5%, காதம் இந்தியா கிட்டத்தட்ட மோர் தென் 1%, ரெட் டேப் பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவ் சைடில் இன்றைக்கி மூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நிஃப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாளாக நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போயிட்டு இருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போதுனா டாலர் பார்த்தீங்கன்னா டியூ டு இந்த டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கராக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லாவே பாசிட்டிவ் சைடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் பார்க்கும்போது இம்ப்ரூவ் குளோபல் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ குளோபல் லெவலில் இவங்களுடைய டிமாண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலிமா மெட்டல் ப்ரொடியூசர் த்ரூ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பெட்டர் ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிருந்ததுன்னு பார்க்கும்போது டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட 6% அளவுக்கும், செயில் அண்ட் ஜிண்டால் ஸ்டீல் பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% அளவுக்கும், இந்துஸ்தான் காப்பர் கிட்டத்தட்ட 5% அளவுக்கும், வெல்ஸ்போன் கார்ப் அண்ட் இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 3% பார்த்தீங்கன்னா போயிருந்தது. ஜிஎஸ்டபிள்யூ
ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா 3%, என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 2%, இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1%, வேதாந்தாவும் கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ் டைரக்ஷன் இன்னைக்கு போயிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து என்னென்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து பார்க்குறீங்கன்றதையும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் பேங்க் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு ஃபேவரட்டான அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுமிட்டோமோ மிட்சு 25% வந்து என்னென்னா ஸ்டேக் வந்து என்னென்னா எஸ் பேங்க்கில் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிருந்தது. க்ளோசிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4% அளவுக்கு போயிருந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அசோக் லேலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜான ரீஎஃப்எம் தேர் புல்லிஷ்னஸ் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அசோக் லேலாண்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருந்தது. அதாவது அவங்க வந்து என்ன பேட்டரி லோக்கலைசேஷன், பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் 5,000 crore அளவுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்கரேஜ் என்னன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7 to 10 இயர்ஸில் இது நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி ஹாஸ் என்டர்ட் ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஷிப் வித் பார்த்தீங்கன்னா CALB குரூப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் அண்ட் மேனுஃபேக்சரிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பேட்டரிஸ் அப்படின்ற என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க, ஆட்டோமோட்டிவ் அண்ட் நான் ஆட்டோமோட்டிவ் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ CLB குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி டெக்னாலஜி கம்பெனி இன் சைனாவில் வந்து என்னென்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லாவே என்னென்னா பாசிட்டிவில் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 42 போயிட்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 68 அளவுக்கு நல்லா ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கில் வந்து என்னென்னா 6.94 ஆல்மோஸ்ட் க்ளோசிங் போகும்போது நல்லாவே பாசிட்டிவ் டேரக்ஷனில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல லோயர் பேண்டில் இருக்கிறதுனால நல்ல வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனால் நிஃப்டி மிட் கேப் 150 வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அமந்தா ஹெல்த் கேர் ஐபிஓ. ஸோ 3 நாளோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த கம்பெனி 126 கோடி ஐபிஓ கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி ஷேர்ஸ் வந்து என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ வழியாக என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 120 ரூபாயிலேருந்து 126 ரூபா பர் ஷேருக்கு இவங்க வந்து வராங்க. ஸோ இந்த ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 மடங்கு, கிட்டத்தட்ட 55 மடங்குன்னு சொல்லலாம். ஸோ 55 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓவராலாக 82 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்துருது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 10% அளவுக்கு என்னென்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கி பார்ப்போம் எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓ வந்து நம்ம டீட்டெயிலாகவே நம்மளால தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், இந்த ஐபிஓட வீடியோவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறது எல்லா வீடியோவுமே நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாகவே போட்டிருக்கோம். கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து என்னென்னா பாசிட்டிவில் இன்றைக்கி நல்லா லிஸ்ட்டாக இருந்தது. அன்லான் ஹெல்த் கேர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ 1% பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும், விக்ரான் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிஸ்டிங் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி டேட்டில் ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலாட்மெண்ட் வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் டாடா மோட்டருக்கு என்னென்ன ஒரு அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்ன இஷ்யூவாக இருக்குது. டியூ டு சைபர் இன்சிடென்ட் என்னென்னா ஒரு மேஜர் இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் இஷ்யூனால சிவியர்லி டிஸ்டர்ப்டு இன் இட்ஸ் ரீட்டைல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் வந்து என்னென்னா இது வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ என்எஸ்டிஎல் இருந்து என்னென்னா ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய இப்போ ஆக்சுவலாக என்எஸ்டிஎல் லாஸ்ட் ஒரு 1 or 2 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிஸ்டிங்கில் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய 8 மில்லியன் ஷேர்ஸ், அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட 4% ஆஃப் என்எஸ்டிஎல் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாக்இன் பீரியட் வந்து என்னென்னா இருந்தது. ஸோ அது செப்டம்பர் 3 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து என்னென்னா முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன செல்லிங் பண்ணலாம் இல்லை ஹோல்டிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ரீ ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னென்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதனால் ஒரு சின்ன இம்பாக்ட் வந்து என்னென்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் யாரெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, நானும் லிஸ்டிங் எனக்காக வந்திருந்தேன், பட் ஆனால் நான் இப்போ வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க.
நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.